ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு கோவில் காவலாளி அவர் 10 பவுன் நகையை திருடிட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடிச்சு கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. சிவகங்கை மாவட்டம் திரிபுவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு காளி கோவில் இருக்கு. அந்த கோயில்ல தான் அந்த அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் காவலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நிக்கிதா சிவகாமி அப்படிங்கிற 2 பேர் சாமி கும்பிட்றதுக்காக போறாங்க. நிக்கிதா அப்படிங்கிறவங்க அவங்களோட கார் கீயை அஜித்குமார்கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு காரை பார்க் பண்ணியிருக்காரு. இந்த நிக்கிதா சிவகாமி அப்படிங்கிற 2 பேரும் அவங்க கோயிலேருந்து வெளியே வந்து காரை செக் பண்றாங்க. கார்ல வச்சிருந்த 10 பவுன் நகை மிஸ் ஆயிருக்கு. ஸோ பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது நடந்தது வெள்ளிக்கிழமை. போலீஸ் விசாரணைக்கு வேண்டி அஜித்குமாரையும் அவரோட தம்பியும் வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. வண்டியில வச்சு பயங்கரமா அடிச்சதா அஜித்குமாரோட தம்பி சொல்றாரு. அஜித்குமாரோட தம்பியும் முட்டி போட வச்சு காலெல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்த பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிளாஸ்டிக் பைப் இருந்தது, கம்பி இருந்தது, மிளகாத்தூள் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன நடந்ததா எல்லாரும் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஸோ அவர் மயக்க நிலைக்கு போயிருக்காரு. ஸோ அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. போற வழியிலேயே அவர் இறந்து போயிட்டார். வெறும் 10 பவுன் நகைக்காக ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ சம்மந்தப்பட்ட 6 போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அதிகாரம் அப்படிங்கிறது சாதாரண மக்களை பாதுகாக்கிறதுக்கானே தவிர அவங்கள அடித்து கொள்றதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ இவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ்லாம் கிடைக்காது. உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கணும், இல்லைன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கணும். சாதாரண மக்களுக்குலாம் இங்கே ஜஸ்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே 4 பேர் பேசுவோம் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ட்டு, அதோட மறந்துட்டு போயிட வேண்டியது.